قدر فهدى அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே எது சத்தியம் எது அசத்தியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்ததுதான். ஒரு அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் ஒரு வேதத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், ஒரு தூதரை ஒரு தலைவரை நம்முடைய வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டிருக்கிற நாம், மார்க்கத்தின் பெயரால் பல கூறுகளாக இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறோம். கொள்கையிலே பிரிந்து நிற்கிறோம், வணக்க வழிபாடுகளிலே பிரிந்து நிற்கிறோம், சடங்கு சம்பிரதாயங்கள் நமக்கு மத்தியிலே முரண்பாடாக அமைந்திருக்கிறது. இப்படி பல வகையிலே முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொருவரும் தத்தமது கொள்கையிலே உறுதியாக பிடிமானமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கொள்கையில எது சரி எது சரியானதா இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை தூண்டுவதற்கு தான் இந்த தலைப்பு. எது சரி என்பதை விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே சரியாக இருக்க முடியாது, அதான் அடிப்படை. எஸ்ங்கிறதும் சரி, நோங்கிறதும் சரி, சாப்பிட்டாங்கிறதும் சரி, சாப்பிடலங்கிறதும் சரி, இவர் நிக்கிறாருங்கிறதும் சரி, இல்ல உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறதும் சரி சொல்ல முடியுமா? ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய கொள்கைகளுக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. நாம அது சரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம செய்யறதை நம்ம சரி நினைக்கிறோம், அவங்க செய்யறதை அவங்க சரி நினைக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைத்தாலும் ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கொண்டாக வேண்டும். இது சரின்னா அது சரியில்லை, அது சரின்னா இது சரியில்லை, எல்லாம் சரிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. இந்த ஒரு அடிப்படையை கவனத்தில் கொண்டு நாம ஏற்கனவே கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தூரத்தில் வைத்துவிட்டு எது சரி என்பதை நடுநிலை பார்வையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த உரை. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தினருமே தாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையிலேயே பூரித்து போயிருக்கிறார்கள். அவங்கவுங்க எதை கொள்கை சரி நினைக்கிறார்களோ அதுல அவங்க மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எனவே நம்ம எல்லாருமே மக்கத்து முஸ்லிக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தாங்களே, அவங்க எதிர்த்தாங்க. அவங்க சொல்ற சரின்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க பார்வையில நாம கொண்ட கொள்கை சரி, இந்த முகமது சொல்ற கொள்கை சரியில்லை, சரியில்லாத கொள்கை இவர் சொல்றாரு என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தாங்களே தவிர சொந்த பகையா? அதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விவகாரமா? இந்த அபூஜஹல் நபிகள் நாயகம் வேற வேற கோத்திரமா, வேற வேற குலமா, அவங்க வேற வேற ஊரா, வேற வேற மொழியா, வேற வேற கலாச்சாரமா? ஒரு குடும்பம், ஒரு குலம், ஒரு கோத்திரம், ஒரு பாஷை, ஒரு ஊரு. ஏன் எதிர்த்தார்கள்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த அவர்களுடைய முதல் எதிரிகளாக கருதப்படுகிற குறைஷிகள் யார்? ஏன் எதிர்த்தார்கள்? எந்த சொந்த பகைக்கும் எதிர்க்கவே இல்லை. அவர்கள் எதிர்த்ததற்கெல்லாம் காரணம் அவங்க தாங்கள் கொண்ட கொள்கையை சரி என்று நினைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்க கொண்ட கொள்கையை சரி நினைத்தார்களோ அதே மாதிரி அவர்களுடைய எதிரிகள் நினைத்தார்கள் இதுதான் சரியான கொள்கையே, இந்த கொள்கையில தான் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள்லாம் இருந்தாங்க, இந்த கொள்கையில தான் நம்முடைய முப்பாட்டன்மார்கள் இருந்தார்கள், இந்த கொள்கையில தான் நம்ம சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய ரத்தத்தில் ஊட்டி வளர்க்கப்பட்டோம், இதான் சரியா இருக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கொள்கையை தவறு என்று சொன்ன உடனே எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள், அடிக்க ஆரம்பிக்கிறார்கள், பலவிதமான துன்பங்களுக்கு அவர்களை ஆட்படுத்துகிறார்கள். அப்ப அந்த மாதிரி நம்ம சமூகத்திலேயும் கூட ஒவ்வொருவரும் நம்மை எதிர்க்கிறார்கள், நம்ம சிலர் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்?
நமக்கு இங்க உள்ள தர்காவை வணங்குகிறார்களே அவங்களுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விவகாரமா இல்ல. இங்க முறியீது தரிக்கான் இருக்கிறார்களே அவர்களுக்கு நமக்கு பஞ்சாயத்தா? சில விஷயங்கள் உலக நோக்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட சிலரோடு நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் உலக ஆதாயத்திற்காக ஒரு நிலைப்பாடு எடுத்த பொழுது கொள்கைக்காக நம்ம எதிர்த்திருக்கிறோம். அப்படி சில இயக்கங்களோடு சில பிரச்சனைகள் இருக்குமே தவிர இந்த கொள்கை ரீதியாக நம்ம எதிர்க்கிறோமே அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்கள யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம எந்த கொள்கைக்காரர்களை எதிர்த்து போராடுகிறோமோ அவங்களை நமக்கு தெரியவே செய்யாது. ஏன் எதிர்க்கிறோம்? அல்ல அவங்க எம்எல்ஏ எதிர்க்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவங்க இதை சரின்னு நினைக்கிறாங்க. இப்ப சரின்னு எல்லாரும் நினைச்சோம்னு சொன்னா இத போய் மறுமையில சொல்றோம். என்ன சொல்றோம்? நம்மள்ட்ட நல்லா கேட்கறான், நாங்க சரி நினைச்சோம் அதனால இதுல இருந்தோம், அப்ப நான் போனோம் சொர்க்கத்துக்கு. அவரை கூப்பிட்டு கேட்கறான், தர்காவாதிய நீ ஏப்பா இப்படி போன? நாங்க சரி நினைச்சோம் அதனால அப்படி செஞ்சோம், அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போ. தரிக்காவாதிய எல்லாம் கூப்பிடுறான், நீ என்ன அப்படி இருந்த? எங்களுக்கு சரிண்டு பட்டுச்சு அதனால இருந்தோம். அப்படி அல்லாஹ் ஏத்துக்குருவான்னு சொன்னா அவங்க இருந்துட்டு போங்க. இந்த ஆன்சரை இந்த விடையை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்று இருக்குமானால் தர்காவாதி தர்காவாதியாயிரி, தரிக்காவாதி தரிக்காவாதியாயிரி, மதுகபவாதி மதுகபவாதி, மந்திரவாதி மந்திரவாதியாயிரி, பித்தலாட்டக்காரன் பித்தலாட்டக்காரனாயிரி, சடங்கு சம்பிரதாயம் செஞ்சுக்கிட்டாயிரி, தௌஹீத்வாதி தௌஹீதாயிரின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஆன்சர் அல்லாஹ் ஏத்துக்குருவானா? எல்லாருமே இங்க நிக்கும் பொழுது ஏன்பா இப்படி செஞ்ச? எனக்கு சரின்னு பட்டுச்சு. உனக்கு சரின்னு பட்டவன் எனக்கு சரின்னு பண்ண எல்லாம் சொல்லிடுவான். அதான் என்ன சொல்லுவாங்க அங்க ரிப்ளை என்ன? மறுமை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில முன்கூட்டி நமக்கு சொல்லி தர்றான். இன்னும் நடக்காது, இனிமே தான் நடக்க போகிறது. அல்லாஹ் பார்த்து நம்மளால இருந்துடக்கூடாது. அந்த காட்சியை நமக்கு இப்ப எடுத்து காட்டுகிறான். எப்படி? யௌமத்து கல்லபு உஜூஹுகும் பின்னார், சில முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் நரகம் நரகவாதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் பேரை கொண்டு நரகத்தில் போட்டு அல்லாஹ் வறுக்குவான். புரட்டப்பட்ட உடனே அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தெரிஞ்சிடும். மனிதன் கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை எப்படி இருக்கு? தெளிவா ஒருத்தனத்துக்கு நரகத்தில் தள்ளுனா போறவனுக்கு தெரியும் நம்மளை ஏன் அல்லாஹ் நரகத்தில் தள்ளுறான். அது எப்படி தெரியும்? அவ்வளவு ரெக்கார்டை கையில கொடுத்தான் என்ன செய்வான்? தள்ளுவான். நரகத்துக்கு போய் போட நரகத்துக்கு போட. அந்த விளையாட்டு விளையாட்ட கிடையாது. அல்லாஹ் கூப்பிடுவான், இங்க வா, இக்கற கிதாபக்க புடிவோம், ஏட்ட புடி. அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபைல் ஃபைலாங்க இருக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான்? இக்கற கிதாபக்க, இந்தாடா உன்னுடைய பதிவேட்டை படித்து பார். கஃபாபி நஃப்ஸிக்கல் யௌம அலைக்க ஹஸீபா, இன்றைய தினம் உன் கணக்கை நீயே பாத்துக்க. நான் மார்க் போன வேணாம்டா, நீ பரீட்சை எழுதின பேப்பர் எனக்கு பாத்துக்க. இதுக்கு கோழி முட்டை போடணுமா மார்க் தரணுமா நீனே முடிவு செய். அல்லாஹ் சொல்லுவான், உன் பேப்பரை நீனே படி. கஃபாபி நஃப்ஸிக்கல் யௌம அலைக்க ஹஸீபா, உனக்கு மார்க் போட நீனே போது, நான் போட வேண்டியது இல்ல. அப்ப அதுல இருக்கும், படிச்சு தானே உள்ள போறான். பேப்பரையும் கொடுத்துட்டு போட நாய நரகத்துக்கு நல்லா சொல்லிடுவானா? அப்பதான் அவனுக்கு தெரியும் நம்மள ஏன் அல்லாஹ் போட்டிருக்கிறான். எடுத்து எடுத்து பார்ப்பான், எங்க ஃபெயில் ஆயிருக்கிறோம் அவன் பேப்பரை வாசிப்பானா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்லுவானா, நரகத்தில் போடப்பட்டவன சொல்லுவான், யா லைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா, அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கலாமே, இதை நம்ம செய்யலையே. இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய பெரியார்களுக்கும் தலைவர்மார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோமே. அலல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. விஷயம் விளங்குதா? நரகத்தில் போடப்படும் பொழுது ஏன் போடப்படுகிறான் என்று ரெக்கார்டை கொடுத்து காரணத்தை சொல்லி நரகத்தில் போட்டதுனால அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஆஹா, குர்ஆன் சொன்னானுங்களே கேட்காம போயிட்டோமே, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களே அது கேட்காம போயிட்டோமே, வேற எதை கேட்டோம்? பெரியாரு மௌலானா ஷேக் அவரு அவுலியா குலியா மகான் என்னமோ சொன்னானுங்களே, இதை கேட்டோமே, நம்மளை கொண்டாந்து கவுத்தி விட்டாங்களே சொல்லுவானா? அந்த வாசகம் அர்த்தம், இன்ன அதானா சாதத்தனா குபரானா, எங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். அலல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்துட்டாங்களே. யார மகாண்டு கொண்டாடினாங்களோ, யார செய்கடு தூக்கி சாடினாங்களோ
அந்த ஷேக பத்தி தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. எப்ப உள்ள கொண்டை தள்ளின உடனே நம்மள கைய பிடிச்சு கரை சேர்த்துருவார் நினைச்சோமே, அவர் தான் அங்க நிப்பாரு. அவரை காட்டிக்கிட்டு சொல்லுவாங்களா, அட பாவிகளா உங்க சொல்ல கேட்டமடா பொண்ணாது கவுத்திட்டு அதோட நிக்க மாட்டான். அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. அங்க கோபம் வந்து புண்ணியம் கிடையாது, அந்த கோபம் இங்க வந்திருக்கணும். அங்க கோபம் வந்து என்ன செய்யுமா, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கோபத்துல ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அஸாப், இறைவா இவங்களுக்கு 2 மடங்கு கொடுத்துரு, எங்களை போடுறது முடிவு எடுத்துட்ட. எவன் சொல்ல கேட்டு நாங்க இங்க வந்தோமோ அவங்களுக்கு